யோ மச்சான் மச்சான் ஒரு வீடியோ கொண்டாட போறான் கூட கொஞ்ச நேரம் இல்ல. யோ எனக்கே வீடியோ பிடிக்காது, என்னைய கூட நில்லுன்றா. ஒரு ஆள் சப்போர்ட் வேண்டாம் அதுதான். அப்படின்னா தான் வீடியோ எடுக்க போறேன். இப்ப சொல்றேன் பாரு. ஐயா முதலமைச்சர் ஐயா, என் பணிவான வேண்டுகோளை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் எனக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு இது பொருந்தும். என்ன விஷயம்னா, இன்னும் 2-3 நாள்ல ஆடி மாசம் பிறக்க போகுது. அந்த ஆடி மாசத்தை நீங்க அடுத்த மாசம் தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். ஒருவேளை நீங்க தள்ளி வைக்கலடான்னா புதுசா கல்யாணம் புது மாப்பிள்ளைங்க பாவத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. அப்படி நீங்க ஆளாக கூடாதுன்னா தயவு செய்து தள்ளி வச்சிருங்க. இதுதான் என் கோரிக்கை. யோ ஆடி மாசம் தள்ளி வைக்க சொல்றா? அட கம்முனு வாய முன்னு போடா. எனக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஆடி மாசத்துல பொண்ணாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிரு நீங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நான் 5-6 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் தான் பண்ணேன். ஏன் கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியாதா? கம்முனு மூடுறா. ஓஹோ, நான் ஆடி மாசத்துல வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் சொல்ற கருத்தை நாங்க ஏத்துக்கிறேன். சூப்பர் தலா, சூப்பர் தலா, சூப்பர் தலா. யோ நீ எதுக்கே சப்போர்ட் பண்றா? எனக்கு கல்யாணம் 2 நாள் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்ணுவாங்க?